Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா எப்படி stop loss போடணும் அப்படின்னு கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட் வரலாம் ப்ரைஸ் போகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் எல்லா வீடியோவிலும் இந்த மெசேஜ் சொல்கிறேங்களா, இந்த மெசேஜை பற்றியே இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ண சொன்னோன்னு சொல்கிறீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சில பேர் தெரியாமல் இருக்கும். அது பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னமும் அந்த விஷயம் என்னன்னு புரியல. டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணால் என்ன, ஸ்டாப் லாஸ் போடுன்னு சொல்கிறீங்க அதுனா என்ன அப்படின்னு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை என்னுடைய வியூ வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், பேங்க் நிஃப்டி. ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரீன் ஓடி இருக்குது. ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் இந்த இடத்துலேருந்து 24,795 பிரேக் பண்ணால் மேலே பைன்னு சொல்லியிருந்தேன். மேலே போகல, இந்த ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ செகண்ட் சப்போர்ட் வரலாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். ரிலையன்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். ரிலையன்ஸ் என்னாச்சு பார்க்கலாங்க. ஓகே, ரிலையன்ஸ் பரவாயில்ல. ரிலையன்ஸ் ஓரளவுக்கு நம்மளுடைய டார்கெட் வந்திருக்கு 21,3536 வரலும் இருக்குது. சார், இது மாதிரி என்னோடய வியூ வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் கீழே கொடுத்துருக்க 3 லிங்க், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ், இது 3 லிங்க்கில் ஏதாவது ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்குன்னா, அதில் வந்து உங்களுக்கு என்னுடைய ஃப்ரீ வியூவும் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ப்ளஸ் மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் நீங்கள் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா மந்த்லி 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்ரி மந்த். இல்லையா அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று அது மூலிமா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 399 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கு போகலாம் வாங்க. Before that, I need to tell you one thing friends. If you don't understand my Tamil language, you can subscribe below the description. Leotrade 27, okay, for English. Okay friends, let's start. நம்ம போகலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு. முக்கியமான ஒரு சில ஹேபிட்ஸுங்க நம்ம அதாவது வளர்த்துக்கணும். ஓகேங்களா? ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ தெரியாது, இல்லை நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் பண்ணாதே இருங்க. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க மாறிடுவாங்க. இனிமேல் புதுசாக வந்திருக்கவங்க அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற சில ஹேபிட்ஸை வளர்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் நம்ம கவனிக்க வேண்டியது முதலாவது விஷயம் என்னென்னா, நாலேஜ் வித் டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அதாவது நாலேஜ் அப்படின்னா என்ன, ஒரு ப்ரைஸ் எங்கே போகுது, எங்கே வருது, அது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி பண்ணுறதுக்கு நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கிறது நாலேஜ். டிசிப்ளின் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும், அது வரலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த இடத்துக்கு மேலே நான் அந்த பிளேஸில் போக மாட்டேன் அப்படின்றது வந்து டிசிப்ளின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன், நான் இவ்வளோ லாஸ் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே லாஸ் கொடுக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நான் ஸ்டாக்ஸில் தான் பண்ணுவேன், நான் இண்டெக்ஸில் தான் பண்ணுவேன். ஃபோக்கஸ் வந்து ஒரே மாதிரி வைங்க. அது வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லுவாங்க. அது மொத்தமாக சேர்த்து அது வந்து டிசிப்ளின். அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாலேஜ் வித் டிசிப்ளினாக கூட ஒரு வேளை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட, ஓகே, ஒரு வேளை உங்களுடைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து ஆக்சுவலாக இன்டைரக்ட் ப்ராஃபிட்டாக தான் உங்களுக்கு கன்சிடர் செய்யப்படும். ஏன்னா லாஸ் கிடையாது. அது உங்களுக்கு நாலேஜபிள் பர்சனுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக 2 லாஸ் கூட ஆகட்டும், ஃபஸ்ட் ட்ரேட்லேயும் லாஸு, செகண்ட் ட்ரேட்லேயும் லாஸ் அப்படின்னா கூட அது இன்டைரக்ட் ப்ராஃபிட் தான் அது. ஓகே, ஸோ அவங்க பயப்பட வேண்டிய தவிர நர்வஸ் ஆக மாட்டாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல ஹார்ட் மனசு வலிக்காது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாலேஜபிள் பர்சனுக்கு வர ப்ராஃபிட் தான்.
ஓகே, ரெண்டுமே நீங்கள் அதில் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் அது நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அவங்களால அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அவங்கள. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட் தான். ஓகே, சரி. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம் பாருங்கள். வித்தவுட் நாலேஜ் அண்டு டிசிப்ளின். நாலேஜ் இல்லாமையும் டிசிப்ளின் இல்லாமையும் நாம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர லாஸ் வந்து அதில் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது லாஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? அது ஒரு வேளை உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுனாலும் லாஸ் தான். இப்போ பாருங்கள், அடுத்தது எதுவுமே தெரியாமல் நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால் ஆப்ஷன் ஒரு 5 rupees வாங்கியிருப்பாங்க, அது எதிர்பாராத விதமாக ஒரு 50 rupees போயிடும். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 50 rupees போயிடும். இப்போ இவங்க 10 மடங்கு பணம் சம்பாதிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் லாஸாக தான் கன்சிடர் செய்யப்படும். ஏன்னா லாஸ் தான் அது. என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் 5 ரூபா போட்டு 5000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது லாஸ் தான். எத்தனை நாளில்? ஒரு நாள்லையும் லாஸ் ஆகலாம், ஒரு மாதத்துலையும் லாஸ் ஆகலாம். அது வந்து கண்டிப்பாக லாஸுக்கான வழி 100% லாஸ் தான். இது நீங்கள் நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் வர ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் சைடு தான் கொண்டு போகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜபிளாக வர லாஸ் வந்து கண்டிப்பாக லாஸும் கிடையாது. ஓகே, இது ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். வித்தவுட் நாலேஜில் வர ப்ராஃபிட்டும் நாலேஜபிள் வர லாஸும் வந்து அதுக்கு நல்லா கவனிச்சுக்குங்க அது. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டாங்க, கற்றுக்கிட்டப்போ அந்த ஸ்டாப் லாஸ் வருது இல்லைங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் மனசு வலிக்குது இல்லைங்களா, மனசு வலிக்கிறப்போ நம்மளுடைய செயல் வந்து மாறுபடும். ஓகே, மாறுபடுறப்ப என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்க வந்து செஞ்ச தப்பே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட அப்புறமா ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அந்த வலி இல்லை அப்படின்னா மூளை வேலை செய்யும். அடுத்தது பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோ அவங்களுடைய என்னென்ன அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளை மறுபடியும் எந்த ஒரு சின்ன வலி கூட இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல சின்ன வலி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க வந்து ப்ராஃபிட் சைடு போக முடியும். எப்போ அவங்களுடைய வலியோட ஸ்டாப் லாஸோ இல்லை லாஸோ அனுபவிச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து கன்ஃபார்மாக லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் வாங்க அடுத்தது. அப்புறம் முக்கியமான விஷயம் இது பாருங்க. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் வந்து 100 rupees இருக்குது இல்லைங்களா, ரைட். இப்போ இந்த 100 rupees இருக்கு சொல்லும். ஒரு வேளை அவங்க பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 2 rupees கட் பண்ணிக்கணும் அப்படின்ற வந்து ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அவங்க. ஓகேங்களா? அந்த கட் பண்ணணும் இந்த மாதிரி ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸபிள் சைடு வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ வந்து 2 rupees லாஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 rupees வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து ஹோல்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போது 102 103 இப்போ சொல்ல வந்து கட் பண்ணிக்கணும்னு உங்களுடைய மனசு சொல்லும் இல்லைங்களா. இப்போது 102 rupees ப்ராஃபிட்டில் போக சொல்ல இங்கேயே கட் பண்ணிக்கோங்க பாதியிலே. ஓகே, அது வந்து ஜென்ரல் காமன். அந்த கட் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை அந்த ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த ஹேபிட் வளர்த்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வளர்த்துங்க. அது 102 103 104 ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸில் ஹோல்ட் பண்ணுங்கள். அது வந்து ப்ராக்டிஸ் தான். அது இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகுனா, மேலே போயிட்டு கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் கீழே ஹிட் ஆகிடும். இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டே பை டே இன்க்ரீஸ் ஆக என்னன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் கற்றுக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மைண்ட் செட் வளர்த்துங்க. 102 மேலே போனால் மேலே போகும், 102 103 மேலே போகும், கண்டினியூ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ரெகுலராக வளர்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 2 rupees கீழே போனால் ஸ்டாப் லாஸ் அதிகமாக கீழே போயிடும். 2 rupees தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன், அதோட அகைன் வந்து கீழே போயிடும் மைண்ட் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ரெகுலராக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுடைய வந்து ப்ராஃபிட்டபிள் லெவல் வந்து ரொம்ப 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 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எப்போ உங்களுடைய மைண்ட் செட்டு இல்லை இவ்வளோ தூரத்தில் கீழே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆகிடும், இவ்வளோ தூரம் கீழே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆகிடும், உங்களோட மைண்டை அதுக்கேற்ற மாதிரி அடிக்ட் பண்ண வைக்கிறீங்களோ அது வந்து ப்ராஃபிட் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்க. எப்போ உங்களுடைய ப்ராஃபிட்டில் இருக்குது ஸ்டாண்டர்டாக நல்லா என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸுரியாக போய் உட்காருங்க. ஸ்டாப் போட்டு இங்கே அவ்வளோதான். இந்த இடத்துல நான் அந்த எக்காரணத்தை கூட ஸ்கொயர் ஆஃப் பண்ண மாட்டேன், ஹோல்ட் பண்ணுவேன். பரவாயில்ல, என்னோடய ஸ்டாப் லாஸ் கீழே போய்ட்டு பரவாயில்ல, ஆனால் என்னோடய ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் போகும், அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே கொண்டு வாங்க. 102 இல்லை 110 கூட போகலாம் அது. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு போகலாம். டைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, 102 போட்டுட்டீங்களா, 102லேருந்து 104 போன உடனே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி 100க்கு கொண்டு வந்துடுங்க. 100 கொண்டு வந்தால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஓகே, அன்றைக்கி வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்.
ஒருவேளை 104லேருந்து திரும்பவும் 100 rupees பாயிண்ட் வந்தால் கூட உங்களுக்கு நோ லாஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் பேஷன்ஸாக கூட ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம காட்டில் வந்து சிறுத்தை இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த சிறுத்தை எடுத்த உடனே நமக்கு வந்து வேட்டையாடணும் அப்படின்ற ஒரு இது வரத்துல அவ்வளோ நிறைய மானுங்க இருக்கும். இருந்தாலும் இப்போ அந்த பக்கம் பார்த்த உடனே போயிட்டு வந்து வேட்டையாடிடாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அந்த ஃபுல் அப்சர்வேஷன் எல்லாம் அதுமே அந்த ஒரு மான் மேலே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அதாவது அவ்வளோ மானுங்க இருந்தால் கூட அந்த ஒரு மான் மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 minutes வந்து அந்த ஃபோக்கஸ் அந்த மான் மேலேயே கவனம் செலுத்தும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மான் அட்டாக் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணுறீங்களா, இண்டெக்ஸ் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறீங்களோ அது கவனிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிகிட்டே ரெகுலர் கண்டினியூ வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எப்படி நம்ம அந்த அந்த ப்ராஃபிட் எப்படி தட்டின்னு போகணுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோக்கஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு வெற்றி ட்ரேடாக வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இந்த ஹேபிட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ண தான் அது பேர் ஹேபிட்ஸ் ஆகுமே தவிர, ஒரு 10 நாளைக்கு நான் பண்ணி பார்த்தேன், லாஸோ ப்ராஃபிட்டை வந்துடுச்சு விட்டுட்டேன், இல்லை ப்ராஃபிட் வந்துடுச்சு ஓகே நல்லா இருக்குது, இல்லை லாஸ் வந்துடுச்சு இல்லை சரியில்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஹேபிட் வந்து கண்டினியூ வளர்த்துட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு சம் கேண்டில் ஃபார்ம் ஆக சொல்ல அந்த இடத்துல ப்ளஸ் பை பண்ணணுமா இல்லை சேல் பண்ணணுமான்றத டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஹேபிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த இடத்துல என்னென்ன ஸ்டடி பண்ணி டக்குன்னு ஸ்டடி பண்ணிவிடுங்க. என்னென்ன பார்க்கணும், டே டைம் ஃப்ரேம் பார்க்கணுமா, இல்லை 15 minutes பார்க்கணுமா, 10 minutes பார்க்கணுமா, என்ன பார்க்கணும், டக்கு அந்த ஒரு 30 seconds எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுவீங்க. பார்த்து முடிச்சு நீங்களே சொல்லுவீங்க ஓகே இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலான்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.